எவ்வளவுதான் காசு, சொத்து அப்படின்னு நம்மக்கிட்ட கொட்டி குவிஞ்சு கிடந்தாலும், மன நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போயிட்டா, எவ்வளோ காசு, பணம் இருந்தாலுமே அதனுடைய பயன் இல்லாம தான் போகும். அப்போ இந்த மன நிம்மதிய எங்க போய் தேடுறது? ஏதாவது காசு குடுத்தா மன நிம்மதி கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மன நிம்மதி அப்படிங்கிறது வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பொதுவாவே நமக்குள்ள நாமே உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் இந்த மன நிம்மதி. இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான உலக சூழ்நிலையில மன அமைதிய எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா தான் இருக்குது. இந்த வீடியோவில் மன நிம்மதியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். மன நிம்மதி நம்ம கட்டுக்குள்ளே வரணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தேவையில்லாமல் யோசிக்கிறத குறைச்சிக்கணும். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தையும், நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு அதை பற்றி தொடர்ந்து மனசை போட்டு குழப்பி யோசிச்சுட்டு இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணாலே பாதி நிம்மதி நமக்கு கிடைச்சிரும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். ரெண்டாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல தூக்கம். பொதுவாகவே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதுவே நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான மிக மிக அவசியமான ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லலாம். நம்மளில் பல பேர் நைட்டில் ஃபோனை நோண்டிக்கிட்டோ இல்லைனா ஏதோ ஒரு தேவையில்லா சிந்தனையினாலேயோ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நிறைய தோன்றி நம்மளுக்கு மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி நல்லாவே இருக்கும். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி அதிகமாக வருத்தப்பட்டுட்டு எப்பயுமே இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதே கிடையாது. என்கிட்ட இது இல்லை, அது இல்லை அப்படின்னு தான் அதிகமாக சொல்லுமே தவிர, எனக்கு இது கிடச்சிருக்கு, அது கிடச்சிருக்குன்னு இருக்கிற பொருளை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. அப்படி இல்லாத பொருளை நினச்சி வருத்தப்படுறதுனால தான் பாதி மன நிம்மதி நமக்கு இல்லாமையே போயிடுது. பொதுவாகவே நம்ம நன்றி சொல்ல பழகிக்கணும். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்க நிறைய விஷயங்கள், உதாரணமாக நல்ல உணவாக இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அது பல பேருக்கு கிடைக்காம கூட போயிருக்கு. அதனால் நமக்கு கிடைச்சது நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம நன்றி சொல்ல பழகிக்கணும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கெட்ட குணம்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்க ஒரு குணம் என்னென்னா, யாராவது ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாலோ இல்லைன்னா தப்பாக நடந்துக்கிட்டாலோ அதை மனசுலேயே போட்டு வருத்திக்கிட்டு அந்த பாரத்தை நம்ம தலைக்கு மேலே வச்சுட்ருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் எந்த தப்பு பண்ணாலும் கொஞ்சம் மன்னிச்சு பழகிருங்க. ஏன்னா அது அவங்க நல்லதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய மனபாரத்தை அதை குறைச்சிச்சுன்னா நம்ம மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை நினச்சி நன்றி உணர்வோடையும், அதே மாதிரி நமக்கு தவறுதலாக சிலர் பண்ண தவறுகளை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுனாலையும் நம்மளுடைய மன நிம்மதி நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். பொதுவாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லைனா பாரமாக இருக்கும்போதோ இந்த 2 விஷயத்த மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மன அமைதிக்கு இது ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கும். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூச்சு பயிற்சி. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுடைய மூச்சை உள்வாங்கி வெளியிடுங்க. அப்படி நீங்கள் மூச்சை உள்வாங்கி வெளியே விடும்போது உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் ரத்தத்தில் அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அப்போது நீங்களே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது மூச்சு பயிற்சியை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி பண்ணிடுங்க. அடுத்தது 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தியானம். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சியோ இல்லைனா அமைதியாக சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். கடைசியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 5வது ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் டிஜிட்டல் டீடாக்ஸு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோன்னா, சமூக வலைத்தளத்தை காலைல எழுந்த உடனே ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தோன்னா அதில் வரக்கூடிய முக்கால்வாசி தகவல்கள் எல்லாமே எதிர்மறை எண்ணத்தை தான் நம்ம மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அப்போ நம்ம அதை பற்றியோ யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மன நிம்மதியை அதை கெடுத்து விட்ரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எழுந்த உடனே இந்த ஃபோனை பார்க்குறதையோ இன்டர்நெட்டை பார்க்குறதையோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்கள் மன நிம்மதி உங்களுக்கு சேர்ந்துடும். அதனால் எதை நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியுமோ அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. எதை மாற்ற முடியாதோ அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு மன நிம்மதி கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு மன நிம்மதியுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாற்ற முடிகிறத மாற்றிக்கணும், மாற்ற முடியாததை அதை அப்படியே ஏற்றுக்க பழகுறது தான் நம்மளுடைய மன நிம்மதிக்கான ரகசியம்னு நான் நினைக்கிறேன்.
கடைசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு புடிச்ச வேலைய செய்யுங்க. அது சமைக்கிறதா இருக்கலாம், வரையறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்ல வீட்ட சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கலாம், இல்லன்னா உங்களுக்கு மேக்கப் போட்டுக்கிறதா இருக்கலாம், இல்ல மெஹந்தி போடுறதா இருக்கலாம், இல்லன்னா துணிகள மடிச்சு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல பாட்டு கேட்கறதா இருக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ, அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சீங்கனாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு ஃபோக்கஸ்டா அந்த விஷயத்துல மூழ்கி போயிரும். அப்படி ஏதோ உங்களுக்கு புடிச்ச வேலைய செய்யும் பட்சத்துல, உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா எத பத்தியுமே தேவையில்லாம யோசிக்காம, ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போகாம, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 6 வழிகள்ல ஏதோ ஒரு வழி உங்களுக்கு மன நிம்மதிய கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 6 விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து பிடிக்குமோ, அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய மன நிம்மதிய தேடிக்கோங்க. அப்படி தேடி உங்களுக்கு மன நிம்மதி ஓரளவுக்காச்சும் கிடைச்சுச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு சின்ன கமெண்ட்டுமே ஏதோ ஒரு மூலையில இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த வீடியோவ நான் பதிவு செஞ்சு போடுறேன். மறக்காம கமெண்ட்ட பதிவு பண்ணிருங்க. அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். டாட்டா பை.